ஹலோ. நான் சவிதா பேசுறேன். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. நான் எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டேன். அவரு உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. சரி, ஒன்றும் இல்லை, நான் ஈவினிங் வரேன். சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரம் வாங்க. நான் வரேன்றல. சரி. ஓகே. ஹாய். ஹாய். வாங்க உட்காருங்க. நான் அப்பாவை கூப்பிடுறேன். சரி. அப்பா. ஆ? அப்பா, அவர் வந்திருக்காரு. வணக்கம் சார். உட்காருப்பா. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஃபிலிமில் டைரக்ஷன் ட்ரை பண்ணுறேன். சினிமாக்காரனா? சரி, ஒரு படம் பண்ணி அந்த படம் சரியா போகலைன்னா வேற என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், ஒரு நல்ல கதைன்னா கண்டிப்பாக நிற்கும். அதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த துறையை பத்தி ஒன்றும் தெரியாது. 1-2 படம் எடுத்து அதுக்கப்புறமும் வாய்ப்பு இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல கதை இருந்தால் வரலாம் சார். நான் எது கேட்குறேன்னா, நல்ல படம் எடுத்தும் வாய்ப்பு இல்லாம பல பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கேட்குறேன். அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவரை இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அவாய்ட் பண்றீங்களே. அப்போ நாளைக்கு நீங்க பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளை தப்பானவனா இருந்து என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாலோ, ஒழுங்கு சரியில்லாமலும் செத்து போயிட்டா, அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னம்மா இப்படி பேசுற? என்னப்பா, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட வந்து நான் நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் சம்பாதிக்கிறேன்ப்பா. அவர் ஜெயிக்கிற வரைக்கும் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பணம் தான் பிரச்சனையா? எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க சார். ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒரு வாரத்துல 1 லட்சமா? பாப்போம், சம்பாதிச்சுட்டு வாங்க, பேசுவோம். சார், இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை இதே டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சார். நல்லது நல்லது, போயிட்டு வாங்க. வரேன் சார். என்ன மச்சான் இவ்வளோ தூரம் வந்திருக்க? இல்லை, அந்த ஆட் ஃபிலிம் இருக்குன்னு சொன்னேன்ல, பண்ண படம் தான் பண்ணுவேன், ஆட் ஃபிலிம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் பண அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஓ சரி, ஒரு 2 ஆட் ஃபிலிம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல வேளை அதுக்கு இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல. நீ பண்ணிக்கோ. தென் இன்னொரு ஆட் ஃபிலிம் 1 or 2 daysல கன்ஃபார்ம் ஆயிடும். அதையும் நீயே பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மாப்பிள்ள, ஆனால் 1 வீக்கில் எனக்கு கேஷ் வேணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளில ஓகேடா. ஆக்ஷன். ஓகே, கட். சார். வாப்பா, என்ன விஷயம்? என்னங்க சார், உங்ககிட்ட ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். இதில் 1.5 லட்ச ரூபா இருக்கு சார். ஒரு வாரத்தில் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடிஞ்ச என்னால் உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியாது சார். சார், லட்சியத்துக்காண்டி போராடிட்டு இருக்கேன் சார். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சியத்துக்காண்டி போராடுறவங்க அவ்வளோ பேர் இருக்கான். அவ்வளோ பேரும் இறங்கி காசு தான் வேணும்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவ்வளோ சம்பாதிக்கலாம் சார். இருந்தாலும் அவன் சொந்த மண், அப்பா அம்மா, அவன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு லட்சியத்துக்காண்டி உசுறு கொடுத்து போராடிட்டு இருக்கோம் சார். எங்கள் லட்சியத்தை அடைய விடுங்க சார். சரிப்பா, பெத்தவங்களை அழைச்சிட்டு வா, பேசிடுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னம்மா, சந்தோஷம் தானே? வர சவி. எங்க உன் புள்ள ஒரு வாரம் ஆளைய காணும்? ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக போயிருக்காங்க. ஆட் ஃபிலிம்? அத பத்தி நான் என்னங்க சொல்றது? அது புதுசா ஆட் ஃபிலிம் அது இதுன்னுட்டு. அவன் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கானா, இப்பதான் எங்களுக்கே தெரியும். என்னடி பேசுறீங்க?
கூப்பிடுறேன். என்னடி இது? அவன் என்னவோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்கிற, நீ ஆட் ஃபிலிம்ங்கிற. என்ன நடக்குது வீட்டில்? இல்லைங்க, ஆட் ஃபிலிம்ல லவ் சீனு. எச்சு முழுங்காம சொல்ல வந்தது சொல்லு. நம்ம பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. நம்ம மகனை திட்டாரு அவரு. உனக்கு என்ன தகுதி இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நீ என்ன சம்பாதிக்கிற, வேலைக்கா போற, டைரக்ஷன் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கிறேன்னு. அதான் ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பாருன்னு என் புள்ள சவால் விட்டுருக்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. அதுக்காக தான் அந்த ஆட் ஃபிலிமை ஒத்துக்கிட்டான். அவனுக்கு என்னடி குறைச்சல்? சிகரெட்டு தண்ணின்னு எதுவும் சீரடிறானா? அவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னா அப்படி என்ன பொண்ணு? டைரக்டர் ஆகணுங்கிறது அவனோட குறிக்கோள். அதுக்காக தானே அவன் போராடிட்டு இருக்கான். நான் திட்டா அவன் மாறலையே. அது அடையணுங்கிறதுக்கு தானே இந்த வெறியோட ஓடிட்டு இருக்கான். செந்தில் மாவன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு இருக்கான். அண்ணன் பொண்டாட்டி தாலி அடை வச்சு சூதாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்ல முடியுமாடி என் பிள்ளைங்க? முடியாது. வைரத்தை பத்தி ஊர்ல போற வரவெல்லாம் திட்டுறதுக்கா? என்னம்மா வாடா. டேய், அம்மா இதில் 1.5 லட்ச ரூபா இருக்கு. அப்பா ஏதோ கேட்டார்ல, வாங்கிக்க சொல்லுங்க. நான் என்ன வாங்கணும்னு? எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னடா? விடுங்க, நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசணும், டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்பாவை போக சொல்லுங்க. என்ன பொண்ணு வீட்டுல? டேய், என்ன பொண்ணுங்கிற? எல்லாம் கேட்டேன்ப்பா. என்ன கேட்ட? கேட்டேன். ஏடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். அவன் எல்லாம் கேட்டுட்டேன்னு சொல்றான்ல. ஆமா இருக்கு. ரெண்டாவது சார் ஒரு 11 மணிக்கெல்லாம் வண்டி கேட்டாரு. ஓகே சொல்லுங்க சார். வண்டி வேணும். புது வண்டி ஏதாவது இருக்கா? யுனோவா இருக்கு, புது வண்டி தான். கரெக்டாக அனுப்பிச்சிடலாம். ஆமா லோக்கலா அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? அவுட் ஸ்டேஷன் தான். ஆனால் நைட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம் சார். கிலோமீட்டருக்கு 12 ரூபா, டிரைவர் பேட்டா 400 ரூபா. 150 கிலோமீட்டர் வந்து 300 கிலோமீட்டருக்கு ஒரே ரேட்டு தான். அடுத்த மாதம் சார்ஜ் ஆகும். 3000 அட்வான்ஸ், மீதியே நாளைக்கு பார்த்து வாங்கிக்கலாம். ஆமா உங்களை எங்கே பிக்கப் பண்ணணும்? இதா நானே வந்து எடுத்துக்கிறேன். நாளைக்கு கரெக்டாக 1 மணிக்கு வண்டி ரெடியாக இருக்கணும். சரியா? சரி சார். ஓகே சார். வாங்க வாங்க வணக்கம். ஆமா வாங்க 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 வணக்கம். வாடா. வணக்கம் சார். வாங்க ஓடா. உட்காரேன்டா. நீ உட்கார. வாங்கப்பா வாங்க. வாடா. உட்காரு உட்காரு. மச்சி சொச்சி பச்சிலாம் ரெடி தானே? ரெடிடா. உட்காருங்க. இவ்வளவு இடம் இருக்கும்போது எங்க போய் உட்கார? ரிவர்ஸ் கியர் போடியா. அங்க என்ன போய் ஈஷர? நான் ஒரு வள்ளி ஆளு, எனக்கு ஒரு மரியாதை இல்லையோ. திரும்படே. பாத்துடே. எனக்கு இன்னொன்னு. போதுமா? அல்ப. பாத்துடா, ஒண்ணு ஒண்ணா குடி. நீ முறைக்காதடா. மாமா சவிதா வர சொல்லுங்க. பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு சொல்லி சொல்லி பொண்டாட்டிக்கும் நான் கட்டியிருக்கிற கலர்லயே புடவை வாங்கி கொடுத்துருக்கான். மாட்டிக்கிட்டானா? ஏய் மாப்பிள, என்னடா பொண்ணுக்கு தங்கச்சி இருக்காடா? ஏன் கேக்குற? இல்லடா, நானும் உழைச்சு சம்பாரிச்சு ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு வந்தேன்னா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் வச்சிட மாட்டியா? ஒரே பொண்ணு தான். நான் வேணா அவங்க அப்பாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? ஆ, 20 வருஷம் ஆயிடும். பரவாயில்லடா. அதுக்கும் சான்ஸே கிடையாது. ஏன்டா? ஏன்னா பொண்ணுக்கு அம்மா கிடையாது. பொண்ணுக்கு அம்மா எல்லாம் என்னடா? அவருக்கு தான் பொண்டாட்டி இருக்குல்ல. உனக்குலாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. வராமடா. நீ பரவாயில்லன்னு பேசாம வந்த வழியை பாருங்க. சரிங்கண்ணா. தேவையாதெல்லாம். வணக்கம் சார். எங்கே சார் போகணும்? நேரா போ. ஓகே சார். சொல்லுங்க சார். 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வருங்க. ஓகே சார். அடியேடு.
இல்லை வேணாம் சார். பரவாயில்ல, பழக்கம் இல்லை. பழகிக்க. பரவாயில்ல இல்லை சார். ஏன்பா அண்ணன் சொல்றல அடிப்பா. இல்லை வேண்டாண்ணே, நீங்கள் வேணா மெதுவாக சாப்பிட்டு வாங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். அண்ணே என்னண்ணே? இரு. இல்லைங்க. அண்ணா நீங்க இருக்கிறீங்கன்னு அரைப்பா டோப் போட்டுங்க. ஏய் அச்சானா அண்ணன் சொல்லியே அடிக்கல வேணான்ட்டு. ஏய் அப்படியா சொன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். ஏய் டா குடி. ஏய் டா குடி. அண்ணே டியூட்டி டைம் நான் முடிக்க மாட்டேன். ஏய் கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமடி நீ செல்லடி காய்ச்சலடி போது என்பது ஒரு பாம்பு விஷந்தான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.